நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்தாங்க, இதுல 6 செட்டு மாத்திரை 3 நாளைக்கு நான் எழுதியிருக்கேன். காலையிலயும் நைட்டும் போடணும். 2வது மாத்திரை போட்டதும் கொஞ்சம் சரியாயிடுச்சுன்னா பாக்கி மாத்திரையெல்லாம் போடாம இருக்க கூடாது. சரியாமா? சரிங்கம்மா. ஃபீஸ் எவ்வளவுமா? இன்ஜெக்ஷனுக்கு மட்டும் 25 ரூபா. இந்தாங்க. தேங்க்ஸ். வெளியே யாராவது இருந்தாங்கன்னா உள்ள வர சொல்லுங்க. அம்மா, வெளியில யாரும் இல்லம்மா. நான் வேணா கொஞ்ச நேரம் இருந்துட்டு போட்டுமா? இல்ல பரவாயில்ல, நீங்க போங்க. மாத்திரையை போட்டு நீங்க தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. இப்பவே செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. இந்த சண்முகம் எங்க இருப்பான்? இலே என்ன மைனி கூப்பிடலன்னு பார்த்தேன், கரெக்டா கூப்பிடுதா. பேசுங்கண்ணே. ஹலோ, இல்லை சொல்ல டாக்டர். ஏண்டா இவ்ளோ நேரமாச்சு, ஆளையும் காணும் போனையும் காணும்? அது ஒண்ணும் இல்ல, ஆந்திரா தோரம் பருப்ப மதுரையில இறக்கி விட்டானுவ. அத மதுரையில வந்து லாரியில ஏத்தி விட்டு அதான் மதுரை வரைக்கும் வந்துட்டோமே, வீட்டுக்கு கொஞ்சம் சாமான் வாங்கிட்டு போலான்னு வாங்கிட்டு இருக்கேன். என்னது, மதுரையா? டேய், இப்படிதான் சொல்லாம கொள்ளாம மதுரைக்கு கிளம்பி போவியா? இலே நான் மதுரைக்கு என்ன சுத்தி பார்க்க வந்தேன். இலே வணக்கம், டேய் மதுரை மல்லி வாங்கி வச்சிருக்கேன், சாயந்தரம் வந்து தரேன். மதுரை மல்லியா? எனக்கு இப்ப எந்த மல்லியும் வேண்டாம். மல்லி வேணாமா? ஒரு வெண்ண வேணா? இல்ல பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல அல்வா விக்கும், வாங்கிட்டு வருவா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்டா. எனக்கு இப்ப தொண்டை காயுது, உடனடியா டீ வேணும். என்னது டீயா? ஆமா, அதுவும் சூடா ஸ்ட்ராங்கா இப்ப உடனே வேணும். ஏமைனி, இங்க இருந்து வாங்கிட்டு வரதுக்குள்ள ஆறி போயிடாது? ஓ, அவனும் கூடயே இருக்கானா? இத பாரு, சொல்லாம போறது கூட தப்பு இல்ல. அங்க வெட்டியா சுத்தி பொழுது போக்கிட்டு இருக்காதீங்க. போனமா வந்தமானு உடனே கிளம்பி வாங்க. என்ன உத்தரவு டாக்டர்? சாயந்தரத்துக்குள்ள வந்துடுதான். சரி. ஏனே மதுரை மல்லி வாங்கிட்டு வரேன்னு அநியாயத்துக்கு போய் சொல்லுத? மைனிக்கு தெரிஞ்ச கோபப்பட மாட்டாங்க? இல்லே வாங்கிட்டு சொன்னா என்ன, இல்ல சொல்லிட்டு வாங்கினா என்ன? வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சாயந்தரத்துக்குள்ள வாங்கினா பத்தாதான்? எனக்கு ஒன்னும் புரியலேனே. இல்லே ஒரு பொய்ய சொல்லிட்டு அப்படியே அதை விட்டாதாம்ல பொய்யே. சொன்ன பொய்க்காக சாயந்தரத்துக்குள்ள போய் மல்லி வாங்கிட்டோம்னா பொய் உண்மை. பாப்பா 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 எந்திரிப்பா. ஐயோ ஐயோ, ஐயா வேற உடனே கூப்பிட்டுமே. பாப்பா எந்திரி பாப்பா. பாப்பா என்னமாச்சு? சாமி சாமி, அமெரிக்கால இருந்து வந்தாங்களா அந்த குணசேகர ஐயா பாத்தீங்களா? அவங்க கோயில் குளத்துல முழுக்கு போட போயிருக்காங்க, அங்க போய் பாருங்க. ஐயோ என்னாச்சு? இருங்க. குணசேகர் சார், குணசேகர் சார். ஐயோ பாப்பா, உடம்பு தீயா வேற குதிக்குதே. ஐயோ பாப்பா, ஐயோ காய்ச்சல் வேற அடிக்குதே. ஐயோ ஐயோ, போன வேற கார்லயே வச்சுட்டு போயிருக்காப்லையே. பாப்பா பாப்பா, ஐயோ பாப்பா எந்திரி பாப்பா. ஐயோ மூச்சு வேற விட முடியலையே. ஐயோ நேரமான பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடும் போலயே. முதல்ல பிள்ளைய காப்பாத்தணும். பக்கத்துல எந்த ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு தெரியலையே. 3 மணி நேரத்துலயா?
ஐயோ எப்படி டாக்டர்? அதெல்லாம் எனக்கு தெரியாது பரணி. அதுதான் அந்த குழந்தைக்கான கோல்டன் ஹவர். ஐயோ அதுக்குள்ள நீங்க அந்த இன்ஜெக்ஷனை போட்டே ஆகணும். இல்லனா குழந்தையோட உயிருக்கு எந்த உத்தரவாதமும் இல்ல. சரி ஓகே, நான் ட்ரை பண்றேன். நீங்க உடனடியா அந்த மருந்து பேரை எனக்கு அனுப்புங்க. அனுப்பி வைக்கிறேன். பட் அந்த மருந்து மதுரையில வேணா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மதுரை இல்லையா? 3 மணி நேரத்துக்குள்ள போயிட முடியுமா? சரி டாக்டர், ஆம்புலன்ஸ்க்கு ட்ரை பண்றேன். நீங்க மருந்து பேரை மட்டும் அனுப்பி வைங்க. அனுப்புறேன். டாக்டர் பாப்பா காப்பாத்திடலாம்ல டாக்டர்? ட்ரை பண்ணுவோம். இந்த வியாதி இந்தியாவிலேயே இல்ல. இதுக்கான மருந்து மதுரையில தான் இருக்கு. 3 மணி நேரத்துக்குள்ள அது போட்டாகணும். நான் ஆம்புலன்ஸ்க்கு ட்ரை பண்றேன். ஹலோ மேடம். ஆம்புலன்ஸ் ரெடியா இருக்கா? மேடம் நான் ஒரு கேஸ் விஷயமா வெளியே வந்திருக்கேன் மேடம். அப்படியா? வர கொஞ்சம் நேரம் ஆகும். என்னங்க சொல்றீங்க? வர கொஞ்ச நேரம் ஆகுமா? ஆமா மேடம். சரி, தேங்க்யூ. ஹலோ சொல்லுங்க. சார், ஆம்புலன்ஸ் இருக்கா? ரொம்ப சீரியஸ் எமர்ஜென்சியான கேஸ். இப்போ அவைலபிள் இல்ல மேடம். எந்த ஆம்புலன்ஸும் அவைலபிளா இல்ல. இப்போ 3 மணி நேரத்துக்குள்ள மதுரைக்கு எப்படி போக முடியும்னு தெரியல. ஓ டாக்டர் 3 மணி நேரம் தானே, நான் வண்டி ஓட்டுறேன் டாக்டர். நீங்க வாங்க, கார்லயே போயிடலாம் டாக்டர். போயிட முடியுமா? முயற்சி பண்ணுவோம் டாக்டர். இதை விட்ட வேற வழி இல்ல டாக்டர். சரி வாங்க. ஓகே வாங்க போலாம். குழந்தையை தூக்கிக்கோங்க. சரி.